கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். இந்த பாடலை நாம் பாடலாம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நெஞ்சின் ரோகங்கள் அதை பாரங்கள், நெஞ்சின் ரோகங்கள் அதை பாரங்கள். தஞ்சமின்றி
ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்று சொல்லி அப்பா அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர் அல்லவா ஏசப்பா. இதோ மன பாரத்தோடு சஞ்சலத்தோடு ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய், ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ரிபா லகாதனாய் ஷல்பி ஹோதனாய் ரிபா கரபா தீரபா கரபா ஊரிபி கபூரி அம்தராலர் பிகரபா. வாழ்க்கை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதபடி என் வாழ்க்கை எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி ஒரு பயத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு இந்த இடத்திற்கு அநேகர் வந்திருக்கிறீங்க. ரிகா தனாய் ஷலோர் பேகரபா மே பலஹச கான்மி ரோத பலஹதனாய் ரிகந்தராலர் பிகரபா. கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஓரிபி கமோரியம் தராலர் பேகரபா. உலகத்தில் அநேக துணைகள் உண்டு, ஆனால் அவைகள் நிரந்தரம் அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நிரந்தர துணையாய், அவர் உன் பக்க பலமாய், அவர் உன் பக்கத்தில் அவர் வீற்றிருக்கிற தேவனாய், அவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஏன் மகளை கலங்கி கொண்டிருக்கிறாய்? ரீதோ லைக்கன் ஷல்பி ஹோதனாய் ஓரிபி கபூரியம் தராலர் பேகரபா உரபோ ரிக்கன் தராலர் பேகரபா. ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து ரீதோ ரைக்கன் ஷலர் பேகரபா உரபா. அவளுக்கு ஒரு நீரூற்றை என் தேவன் காண்பித்தாரே. இன்றைக்கோ வனாந்திர வாழ்க்கையில என் கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் விரும்புகிறார். உரபோலியா கரபா தீபாரபா கரபா. ஆண்டவரே, இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க. இந்த 6 மாதமும் கண்ணின் மணி போல காத்து இந்த 7வது மாதம் ஜூலை மாதத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கட்டும். வந்த எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீர் பேசுங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஜூலை மந்த்துக்குரிய வாக்கு தத்தம் சமாதானம் தரும் தேவன் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம். சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய குடும்ப அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, கணவன் மனைவியிடையே சமாதானம் இல்லை. நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், ஆலயத்துக்கு வரும்பொழுது கணவனும் மனைவியுமா இணைந்து வருகிறோம். ஆனால் வீடுகளில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கணவன் மனைவிகிடைய பார்த்தீங்கன்னா அநேக ஈகோ ப்ராப்ளம் இருக்கு. ஹல்லேலூயா. நீ பெரியவனா, நான் பெரியவளா? என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆணுக்கு பெண் சளைத்தவள் அல்ல என்று சொல்லி பேசிக்கிறோம். ஆனால் நாட்டில் எத்தனையோ கொடுமைகள் பெண்களுக்கு இழைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் என கருமையான தேவ பிள்ளைகளே, அது ஒரு பக்கம் கொடுமை இழைக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இன்றைக்கு நவ நாகரிகமான பெண்கள் தலையெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், அதாவது நான் ஏன் கணவனுக்கு அடங்கி போக வேண்டும்? ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, நம் யாருக்கும் அடிமை இல்லை, அன்புக்கு மட்டும்தான் அடிமை. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மனைவியும் ஈக்குவலா சம்பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நீங்க சம்பாதிக்கிறீங்க, நான் சம்பாதிக்கிறேன், இதுல
இதுல என்ன, நான் உங்களுக்கு அடிபணிந்து போக வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அதாவது பெண்களுடைய ஆதங்கம் என்னன்னா, ஆண்கள் எங்களை அடிக்கலாமா? அல்லேலூயா. நான் யாரையும் குற்றம் சொல்லல, குறையும் சொல்லல. இதை யூடியூப்லயும் பார்க்கறாங்க. இன்னைக்கு அதாவது மனைவி ஆனவள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலா எலும்பு. அல்லேலூயா. ஆனா அந்த விலா எலும்பு நீங்க நேசிக்கணுமே தவிர அவர்களுக்கு அடிக்கிறதுக்கு பைபிள்ல ரைட்ஸ் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா அவங்க பலவீனமான பாத்திரம் என்று வேதம் சொல்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும், அவங்கள நேசிக்கணும், அன்பு காட்டணும் ஆண்கள். ஆனால் இன்றைக்கு மாறாக அநேக இடங்கள்ல பெண்கள் ஒரு வேலைக்காரியை போல் நடத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது ஒரு தகப்பன் வீட்டில், தாய் வீட்டில் ஒரு பெண் 24 வருடம் 25 வருடம் என்று அவங்க வாழ்ந்து ஒரு கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது கணவன் தான் எல்லாம் என்று சொல்லி வருகிற அவர்களை கணவன்மார் என்ன பண்ணணும், முதலாவது நேசிக்கணும். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு நம்ம திருமணத்துல வாக்கு கொடுக்கிறோம்ல, வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் கடைசி வரைக்கும் பிறர் முகம் பாராமல். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பிறர் முகம் பார்க்காம இருக்கிறாங்க கேட்டா அது கேள்விக்குறிதான். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, பிறர் முகம் பாராமல்னா ரோட்ல போனா யாரையும் பார்க்காம இருக்கிறது அல்ல. மனைவி இருக்கும் பொழுது இன்னொன்றை செலக்ட் பண்ணி அவங்களோட உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருப்பது விபச்சார பாவம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் துணிகரமாய் இந்த பாவத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற அருமை சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்கள் மட்டும் அல்ல, பெண்களும் என்ன பண்றாங்க, துணிகரமாய் கணவனுக்கு பதிலாக இன்னொருத்தனை பாய் ஃப்ரெண்டு இல்ல வேற ஏதாவது சொல்லி அவங்க வைத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சபைக்குள் வந்திருக்கிற உங்களை அன்புடன் கேட்கிறேன், நீங்கள் உங்கள் மனைவிக்கு, உங்கள் கணவனுக்கு கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி ஒரு பக்கம் மனைவியுடைய அங்கலாய்ப்பு, என் கணவன் என்னை நேசிக்கல, எங்கேயோ கடந்து போறாங்க, யாரையோ பைக்ல கூட்டு போறாங்க, நான் எப்படி அவரை நேசிக்க முடியும்? இது மனைவியுடைய வாதம். இன்னொரு பக்கம் ஆண்கள் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா பெண்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்களும் இல்லை, ஆண்கள் எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை. ஆண்கள் பகுதியில் அநேக கணவன்மாருடைய ஆதங்கம் என்னன்னா, திருமணமான நாள்ல நான் எப்போ வருவேன்னு காத்திருந்து அதற்கென்று ஒரு மேக்கப்லாம் போட்டு எனக்கு வந்த உடனே காஃபி தண்ணி எல்லாம் கொடுத்து எனக்கு உதவி செய்த என் மனைவி இன்றைக்கு 5 வருடம் 10 வருடம் ஆன உடனே என் தலையை பார்த்தோன்னா தோ வந்துட்டான்டா, அல்லேலூயா, தோ வந்துட்டான்டான்னு கிச்சனுக்குள்ள போகிற மனைவிமார்கள் உண்டு. ஹல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆதாமுக்கு ஏவாள் படைக்கப்பட்டாள் தானே, ஏவாளுக்காக ஆதாம் படைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதனால ஆண்கள் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, செய்யணும். ஹல்லேலூயா. ஆனாலும் பெண்களுக்கு கொடுத்த கடமை என்ன, நீங்க உங்க கணவனிடத்துல எப்படி அவங்க உங்களிடத்துல அன்பா இருக்கணுமோ நீங்க என்ன செய்யணும், உங்க கணவனிடத்துல பய பக்தியா இருக்கணும். இன்னைக்கு பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. ஹல்லேலூயா. சாராள் ஆண்டவனேன்னு கூப்பிட்டா இல்ல ஆபிரகாம. இன்னைக்கு பெண்கள் வாடா போடா, என்னங்க உலகம் மாறிக்கிட்டே போகுது. எந்த உலகம் மாறினாலும் நம்ம கிறிஸ்தவ உலகம் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. நாகரிகம் என்கிற அடிப்படையில் இன்னைக்கு கணவனை வாடான்னு கூப்பிடுறது, இதெல்லாம் நல்லாவே இல்லை. நீங்க யாரும் பேச மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு உங்களை பத்தி தெரியல. ஆனா பேசுனீங்கன்னா என்ன பண்ணணும், மாத்திக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வாங்க போங்கன்னு பேசணும். இந்த வாடா போடானா உங்க வீட்டு வேலைக்காரரா அவரு இல்லைல்ல. அதனால
அவர் எப்படியாவது இருக்கட்டும், அவர் உங்களுக்கு வேண்டாத காரியெல்லாம் செய்யட்டும், ஆனா நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் உங்ககிட்ட கணக்கு கேட்கும்போது நீங்க குற்றவாளி கூண்டுல நிக்க கூடாது சகோதரிகளே. அதனால அவங்க ஆதி அன்புல, அதாவது திருமண வாழ்க்கையில இந்த அன்புக்குள்ள என்ன பண்ணணும், மறுபடி கடந்து வரணும். பாருங்க, திருமணமானோன்னு எல்லாம் விழுந்து விழுந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கார் வரலன்னா கதவு டோர் லாக் பண்ணவே மாட்டாங்க, சாத்தி வச்சிருவாங்க. சாத்தின வீட்டுக்குள்ள என்ன வரும் தெரியுமா? என்னங்க வரும்? நாய் தான் வரும் திறந்து வீட்டுக்குள்ள. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பெண்கள் வீட்டுக்கார் வர்றதுக்கு முன்னால கதவை பூட்ட கூட அது எழுந்து போய் திறக்கணும், அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதனால திறந்தே சும்மா சாத்தி வச்சுட்டு, இல்லைன்னா இவங்க உள்ள இருந்து ஒரு லாக் போடுவாங்க, அவர் வெளியே இருந்து ஒரு லாக்ல உள்ள வந்துருவார். எவ்வளோ சோம்பேறித்தனம் பாருங்க. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறீங்கன்னு நான் சொல்லல, இருந்தா உங்க வாழ்க்கை மாறணும். ஏன்னா தேவன் சமாதானம் தரணும்னா நீங்க முதல் மாறணும், உங்க வாழ்க்கை மாறணும். உங்க வாழ்க்கை நடைமுறை மாறாம தேவன் எப்படிங்க சமாதானத்தை தருவாரு? காலையில எழுந்த மனைவி காபி கொடுக்கணும் கணவனுக்கு, இல்ல அவர் போற நேரமே எனக்கு தெரியாது, அவர் எத்தனை மணிக்கு போறாருன்னே தெரியாது. அவரும் பாவம், ஐயோ இவங்க பாவம்னு இறக்கப்பட்டு கதவை சாத்தி வச்சுட்டு அவர் போயிடுவார். அதுக்கு நடுவுல யாராவது உள்ள வந்தா என்னங்க பண்ணுவீங்க? என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையில தவறக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் 30 வருஷம் இந்த ஊழியத்தை செய்யறதுனால இவ்வளோ கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டுக்காரர் எப்போ சாப்பிடுவாரு, எப்போ தூங்குவார், அவர் எப்போ வர்றாருன்னு தெரியாதுக்கா. அப்போ சாப்பாடு அது டைனிங் டேபிள்ல இருக்கும், வந்தா அவர் போட்டு சாப்பிடுவாரு. ஹல்லேலூயா. வந்தா போட்டு சாப்பிட்றதுக்கு நீங்க எதுக்கு சகோதரிகளே, உங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு? வந்தா அவர் எங்க வேணா சுத்திட்டு வரட்டுமே, 10 மணிக்கு வரட்டும், 12 மணிக்கு வரட்டும், உங்க கடமையை கரெக்டா செய்யுங்க. உங்க கடமையை கரெக்டா செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுவாரு? கட்டாயம் கேள்வி கேட்பார். ஹல்லேலூயா. அதனால நம்ம கடமையில தவறக்கூடாது. அப்போ இன்னைக்கு குடும்ப அலங்க இடிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தாங்க. ஆண்டவரா? இல்ல. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? அவங்களா? அவங்க இல்ல. நீங்க நல்லா இருக்கணும்னு தானே கட்டி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அம்மாவும் வரதட்சணை வாங்காத கொடுக்காத அப்படின்னா, வரதட்சணை கொடுத்தாலாவது மாப்பிள்ளை வீட்டாரு நல்லா வச்சுக்குவாங்கன்னு வரதட்சணையை கொடுத்து கல்யாணம் பண்ணாலும் அந்த வரதட்சணையும் அவங்கள வாழ வைக்காது. ஹல்லேலூயா. அதனால இங்க இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ இவ்வளோண்டு பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க, இன்னும் அதுங்க ஒரு 10 வருஷத்துல என்ன ஆயிரும்? பெருசாயிருவாங்கல்ல. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வரதட்சணையை கொடுக்காதீங்க, வாங்காதீங்க, ரெண்டும் செய்யாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க பொண்ணுக்கு எவன் கொடுக்காம கல்யாணம் பண்றானோ அவனுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. வரதட்சணை கேட்டு வந்தா நீ முதல் இடத்த காலி பண்ணி வெளியே போன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வாங்கியிருக்கலாம், உங்களுக்கு செய்தி சொல்ல ஆள் இல்லை. இப்போ நான் சொல்றேன்ல, உங்க பிள்ளைகளுக்கு வாங்காதீங்க, பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் ஒரு பெண்கள் தீர்மானம் எடுங்களேன், ஆண்கள் ரோட்ல தான் நிக்கணும். ஹல்லேலூயா. பெண் கிடைக்காம. ஹல்லேலூயா. நம்ம தான் பயந்து பயந்து எதையாவது கொடுத்தாது எப்படியாவது கரையேற்றிடணும்னு நினைக்கிறீங்களே. ஏன் ஒரு 20 வருஷம் வச்சிருக்கிறது இன்னும் ஒரு 5 வருஷம் வைங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆக மொத்தம் குடும்ப அல்லங்க இடிக்கப்படுறதுக்கு காரணம் கணவன் மனைவி. ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாம் ஏவாளை மட்டும், அதாவது ஆதாமை ஏற்படுத்திட்டு கம்முன்னு இருந்தாரா? இல்லையே. ஏற்ற துணை வேணும், அவன் தனியா இருக்கிறானேன்னு சொல்லி தான் அயர்ந்து நித்திரையை கொடுத்து விலா எலும்ப உருவி ஆண்டவர் ஒரு ஏவாளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க, எதையாவது கொண்டு வந்தோமா? கொண்டு போறது இல்லை, கொண்டு வந்ததும் இல்லை. இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவி உண்மையா இருங்க, சமாதானமா இருங்க. நான் இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது வேதனையோடு எடுத்தேன். ஏன்? அநேகர் இன்னும் இந்த ஸ்தலத்துல நீங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு குடும்பம் என்று சொன்னால் என்னன்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரே டேபிள் இருக்கணுங்க.
நீங்க ஒன்று நைட்டு டின்னராவது ஒரு அவங்க கூடி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு நேரம் இருக்கணும், பிள்ளைகளோடு பேச நேரம் எடுக்கணும், மனைவியோடு கணவனோடு பேச நேரம் எடுக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி உங்க குடும்ப வாழ்க்கை நல்லாலானா ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? உங்களை பொருளாதாரத்துல எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் கணவன் மனைவி பேசாம மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ, இந்த செய்தியை கேட்டுட்டு போன அடுத்த செகண்ட் நீங்க நல்மனம் பொருந்தணும்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி சமாதானம் இல்லாதபடி சிலர் எங்க போறாங்க? ஒயின் ஷாப்பை தேடி போறாங்க. ஹல்லேலூயா. சிலர் வேற பெண்களை தேடி போறாங்க, ஆண்களை தேடி போறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் குடும்பத்தில் அப்பா அம்மா சண்டை, எனி டைம் சண்டை வீட்டில். டமால் டிமில், ஃபுட்பால் வேணாம், ஃபுட்பால் கோட்டு வேணாம், எதுவும் வேணாம், வீடே தான் கோட்டு. அதில் ஒன்று போட்டுட்டு இவங்க இங்கேருந்து ஒன்று அடிப்பாங்க, அவர் அங்கேருந்து ஒன்று தூக்கி எறிவார். இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற பிள்ளைங்க அம்மா அப்பா அன்பு இல்லைன்னொன்னே வெளி அன்பை தேடி அலைகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க லவ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, குடும்பத்தில் அன்பு இல்லை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க குடும்பத்துல கணவன் மனைவி அன்பா இல்லாட்டா அந்த பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா உங்களை பார்க்குறாங்க, எனி டைம் சண்டை, எனி டைம் இந்த பக்கம் திரும்பினா நிம்மதி இல்லை பிள்ளைங்களுக்கு. வெளியே போய் அன்பா எவனாவது பேசுனா அதுல மயங்கி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் தான் காரணம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம ஐயோ ஐயோ என் பிள்ளை இப்படி போச்சுன்னு சொல்றதுக்கு பிரயோஜனமே இல்லைங்க. அதனால உங்க பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கையை கருதியாவது என்ன பண்ணணும்? கணவன் மனைவி சமாதானமா இருக்கணும். சண்டை போட்டீங்கன்னா அரை வீட்டுக்குள்ள சண்டை போடுங்க, பிள்ளைங்களை கூட்டு வச்சுட்டு சண்டை போடாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு 2 பிள்ளை 4 பிள்ளை இருக்குன்னா வா வா வா, உங்க அப்பா பேசுறது சரியா கேளு, உங்க அம்மா பேசுறா பாரு, என்ன பேசுறா பாரு கேளு. இவங்களாம் மத்தியஸ்தராங்க. இவங்களை கூப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் வரும், நீங்க அவங்கள கண்டிக்கும் போது சொல்லுவாங்க, நீங்களாம் ரொம்ப யோகிமா 2 பேரும் அப்படின்னு கேட்டு உங்க வாயை ஒரே க்ளோஸ் பண்ணி அடைச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அதனால அம்மா அப்பாவா இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டாயம் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், குடும்பம் என்று சொன்னால் அது ஒரு அலங்கம், குடும்ப அலங்கம். அப்போ அதுல எல்லாருமே நல்லா இருந்தாதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகள் அநேக பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. இன்னைக்கு ஒரு 5வது படிக்க 4வது படிக்க ஆரம்பிச்சோடனே அம்மா அப்பா கிட்ட எதிர்த்து பேசுறது. அப்பா கிட்ட போக மாட்டாங்க, ஏன்னா அப்பாவை பார்த்தா பயம். ஆனா அம்மா கிட்ட நல்லா ஏத்து பேசுவாங்கம்மா, உனக்கு என்னம்மா தெரியும், நீ அந்த நாள்ல இருக்கிற, உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்னா எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு வருவீங்க. ஹல்லேலூயா. தாயை மதிக்கிறதுக்கு முதல் கற்றுக்கொள்ளுங்க. இங்க இருக்கிற எல்லார் கண்ணையும் நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரே எழுப்பி விடுவேன், சரி வேண்டாம். ஹல்லேலூயா. அதனால வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மாவை கனம் பண்றதுக்கு நீங்க தெரியணும். ஏன்னா நீங்க கனம் பண்ணாட்டா உங்களுக்கு வர பின் ஜெனரேஷனுக்கு கனம்னா என்னன்னே தெரியாம போயிடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல சகோதரிகள் கட்டாயம் இன்னையிலேருந்து இந்த வாடா போடாவை நிறுத்திடுங்க. உங்க வீட்டுக்காரர் ஆசையா வாடான்னு கூப்பிட சொல்லுவாரு, ஆனா அவர் கோபமா எரிமலையா வெடிச்சு நிற்கும் போது வாடான்னு சொல்லி பாருங்க, பலார்னு ஒரு அறை வச்சிருவார். அதனால எப்பவுமே நார்மலா வாங்க போங்கன்னு கூப்பிடுறது உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த சமாதானத்தை பெற ஒரே வழி அவர்கிட்ட நம்ம வரணும். ஏன்னா ஏசியா 9:6 அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால சமாதான பிரபு கிட்ட வந்தா சமாதானத்துக்கு பஞ்சமே இல்லை. அது மட்டும் இல்லை, 1 யோவான் 1:7 சொல்லுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ ஆண்டவருடைய ரத்தம் நம்ம சுத்திகரிக்கும்னா அந்த ஏசப்பா கிட்ட நம்ம வரும் பொழுது அவர் நம்மளை புதிதாய் மாற்றுவார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடணும். பாவம் செய்யாத மனுஷன்
ஒருத்தருமே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் ஆனோம் என்று வேதம் சொல்கிறது. அதனால நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கை பண்ணி அந்த பாவத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது, அதை விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. இப்போ சமாதானம் எப்போ கிடைக்கும்? அல்லேலூயா. எப்போ உங்க வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும்னா, ஒன்று, ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது சமாதானம் கிடைக்கும். பாருங்க, புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்க்கும்போது அதுக்கு இந்த உலகத்துல என்னென்ன கஷ்டம் இருக்குன்னே தெரியாது. நல்லா ஜாலியா சிரிக்கும், அழும், நேரத்துக்கு அழும், நேரத்துக்கு சிரிக்கும், ஜாலியா தூங்கி எழும்போம். அதே போலதான் நம்ம பாவங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணிட்டா, நமக்குள்ள ஒண்ணுமே பாவம் இல்லாட்டா நம்மளும் ஆண்டவரும் அந்த உறவு அது எப்படி இருக்கும்? அந்த நெருக்கமாய் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளால ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல. ஏன்? நம்ம உறவுகள் சரியில்லை. அல்லேலூயா. தேவனோடு உறவு வைக்கணும்னா இந்த உலகத்தின் உறவுகள், வேண்டாத உறவுகள், வேண்டாத பழக்கங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா. அடுத்தது, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. நம்ம பிறந்த உடனே கொடுக்கிறது ஒரு ஸ்நானம். அது என்ன ஸ்நானம்னா, போக்காடா போ. அல்லேலூயா. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடை கூப்பிட்டு அது தலையில கையை வச்சு அவனுடைய எல்லா பாவத்தையும் அதுல வச்சு கையை கழுவி விட்டுருவாங்களாம். அந்த ஆட்டை அடிக்கவே மாட்டாங்க, அது காட்டுக்குள்ள அலைந்து திரியுமா. அது போக்காடாய் போகிற ஆடு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான், நீ எப்படி வேணா போன்னு சின்னதுல என்ன பண்ணிட்டாங்க? தெளிச்சிட்டாங்க. எப்படி வேணா போ, எப்படி வேணா வாழ்ந்துக்கோ. ஆனா ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானமே ஞானஸ்நானம். அப்போ அறிவு வந்த பிறகு, நான் நல்லது செய்யறேனா கெட்டது செய்யறேனான்னு தெரிஞ்ச பிறகு பாவங்களை அறிக்கை பண்ணி மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அடுத்தது, சமாதானம் எப்படி கிடைக்கும்னா, நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தனி ஜெபம். இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கணவன் நல்லா சாப்பிட்டு நல்லா பிரியாணி செய்றீங்க, ஃபுல்லா அடிச்சுட்டு அப்புறமா வயிறு ரொம்ப நிறைஞ்சிச்சா, உனக்கு நிறைஞ்சிச்சான்னு கேட்டால் உங்களுக்கு நிறையுமா? நீங்கள் சாப்பிட்டாதான் நிறையும்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் தனி ஜெபம் மிக மிக முக்கியம். ஆண்கள் என்று சொன்னாலும், பெண்கள் என்று சொன்னாலும், பிள்ளைகள் என்று சொன்னாலும் தனியாய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். அடுத்தது, ஃபேமிலி ப்ரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யாரெல்லாம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணல நான் கை தூக்க சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் அதில் நீங்கள் ஆப்சென்ட் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் ஃபேமிலி ப்ரேயர் முக்கியங்க. ஒன்று காலையில் பண்ணுங்க, இல்லை நைட்டாவது பண்ணுங்க. ஆனால் ஒரு நாளையில் ஒரு தடவை நீங்கள் அசம்பிள் ஆகணும். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலில் போனால் என்ன பண்ணுறோம்? அங்கே அசம்பிளி வைக்கிறாங்களா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜபம் இல்லை பாட்டு எல்லாம் பாடி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்தந்த கிளாஸுக்கு கலைஞ்சி போகிறாங்க. அதே போல தான் வாழ்க்கையும். நம்ம ஒரு நாள் வெளியே போகிறோம் வரோம், வேலைக்கு போகிறீங்க, வெளியே போகிறீங்க, எல்லாம் போயிட்டு வரீங்க. ஆனால் வந்த பிறகு ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் குடும்பமாய் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என் கணவனை பாதுகாத்து கொண்டீங்க, பைக்கில் போகும்போது, ஆண்டவரே 4 வீலரில் போகும்போது பாதுகாத்து கொண்டீங்க, எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பாதுகாத்து கொண்டீங்க. எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, எவ்வளோ காரியம். அப்போ ஒன்று கூடி தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் படுத்தோம் என்று சொன்னால் காலையில் எழுந்தா பீஸ்ஃபுல்லா எழும்புவீங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணாம, ஃபேமிலி பிரேயர் பண்ணாம படுத்து பாருங்க, காலையில எழும்பும் போதே ஒரு எரிச்சலின் ஆவி உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால இன்னையிலிருந்து கட்டாயம் ஜெபிப்பீங்க நான் நினைக்கிறேன். அடுத்தது, வேதத்தை நேசிக்கணும். இந்த வேதம் இவ்வளவு பெரிய பைபிள், பழைய காலத்துலலாம் இப்படிலாம் பைபிள் ஈஸியா இல்லை, இப்போ இதோட சின்னதெல்லாம் இருக்கு. இன்னும் மிஞ்சி போனால் வாட்ஸ்அப் இருக்கு, வாட்ஸ்அப்பில் பைபிளை படிக்கிறேன்னு வேற எதாவது படிப்பீங்க. அதனால எப்போ பைபிள் படித்தாலும் பைபிளை திறந்து வச்சு படிங்க. அல்லேலூயா. இப்போ சங்கீதம் 119 165 சொல்லுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்ப யாருக்குங்க சமாதானம்? இந்த வேதத்தை நேசிச்சு அதை வாசிக்கிறவங்களுக்கு தான் சமாதானமே தவிர, இதை தலகாணி மாதிரி பக்கத்துல தலைக்கு வச்சு படுத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருக்க பேய் அத்தனையும் வரும். அல்லேலூயா. நிறைய பேர் நினைப்பாங்க தலகாணிக்கு பதிலாக இந்த பைபிளை வச்சுக்கிட்டா பேய் கிட்ட வராது. வரும், கட்டாயம் வரும். இந்த வசனம்
உங்க மனசுக்குள்ள இருக்கணும், உங்க தலை மாட்டுல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப சமாதானம் எதனால இடிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, ஒரு 6 லெட்டர் கொண்ட ஒரு எழுத்தை உங்களுக்கு சொல்றேன் வார்த்தைய. அதுதான் ஃபேமிலி, குடும்பம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஃபேமிலியில எஃப் என்று சொன்னால் ஃபர்கிவ்னஸ். முதலாவது குடும்பத்துல சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னா மன்னிக்கிற குணம் வேணுங்க. இந்த மன்னிக்கிற குணம் இல்லாட்டா அந்த குடும்பமே வழங்காது. அல்லேலூயா. கணவன் எவ்வளவுதான் தப்பு செய்தாலும் மனைவி மன்னிக்கணும், மனைவி தப்பு செய்யும் போது கணவன் மன்னிக்கணும், பிள்ளைகள் தவறு செய்யும் போது பெற்றோர்கள் மன்னிக்கணும், பெற்றோர்கள் தவறும் போது பிள்ளைகள் மன்னிக்கணும். மன்னிக்கிற குணம் எந்த குடும்பத்துல இருக்கோ அந்த குடும்பத்துல சமாதானம் நிற்கும். அல்லேலூயா. எபேசியர் 5:28 வாசிப்போமா? அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தங்கள் சொந்த சரீரங்களாய் பாவித்து எப்படி என்ன பண்ணணுமா? அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ சொந்த சரீரத்தை யாராவது அடிக்க முடியுமாங்க? இப்போ ஆண்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு கோவம் வருது, உங்களே நீங்க எடுத்து பெல்ட் வச்சு அடிச்சு பாருங்க, உங்க உடம்பு வலிக்குமா வலிக்காதா? ஆனா அதே இதுல அந்த கோபத்துல மனைவி அடிச்சா வலிக்குமா வலிக்காதா? அப்போ மனைவியானவள் சொந்த சரீரம். அப்போ அவங்கள கை நீட்டி என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது. எபேசியர் 5:3 மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி இருக்கணும்? கணவன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும். அவங்கள ஒரு நாயை போல வாப்போ இப்படிலாம் பேசக்கூடாது. அது கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல. உலகத்துல யார் வேணா எப்படி வேணா பேசிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய பேச்சுகளிலும் நடத்தையிலும் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த கணவன் மனைவி சண்டை எங்கெங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னா அதாவது உங்க குடும்பம் என் குடும்பம் இது ரெண்டு இதுலயே என்ன ஆயிரும்? உடைச்சி எடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஹஸ்பண்ட் சொல்லுவார், எங்க குடும்பம் எங்க வீட்டுல எல்லாம் நல்லவங்க, உன் வீட்டுல தான் இப்படி. இவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை, எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாலாம் நல்லவங்க, உங்க அம்மா அப்பா தான் இப்படி. இப்படியே சண்டை ஆரம்பமாகி கடைசியில சொல்லுவாங்க, கல்யாணத்துல நீ என்ன கொண்டு வந்த, நீங்க என்ன பண்ணுனீங்க, இப்படியே வாக்குவாதம். பிள்ளைங்களாம் இவ்வளோ பெருசா இருக்கும். எங்க சண்டை போடுவாங்க? ஆரம்பம், கல்யாணம் ஆன ஆரம்ப நாட்கள்ல இருந்து சண்டையை இழுத்துட்டு வருவாங்க. நீ இன்னும் உங்க அம்மா வீட்டுல கொண்டு வந்த? கேட்காதீங்க சகோதரர்களே, இது வரைக்கும் கேட்டிருந்தா இனிமே கேட்காதீங்க. சகோதரிகளும் அப்படிதான். நீங்க என்ன உங்க அம்மா மட்டும் இப்படி பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. சண்டை போடணும்னா நீங்க 2 பேரும் மட்டும் குடிவியை பிடிச்சி சண்டை போடுங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கூட பிறந்தவங்க எல்லாரையும் அப்படியே இழுத்துக்க வேண்டியது. அந்த இதை என்ன பண்ணணும்? விடணும். ஃபர்கிவ்னஸ். 2வது ஃபேமிலியில் 2வது லெட்டர் என்னது? அதாவது சாரி ஏ இல்லை ஏ. இந்த ஏ அப்படின்னு சொன்னால் அப்ரிஷியேட்னா பாராட்டுறது. இன்னைக்கு கணவன் மனைவி ஒருத்தர் பாராட்டணும். நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆகும்போது வத்தலும் குச்சியுமா வந்த, இப்போ நான் போட்ட சாப்பாடுல கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிற. இது பாராட்டாங்க? இது பாராட்டு கிடையாது, கிண்டல். அல்லேலூயா. அப்படி பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவுதான் எத்தனை வயசானாலும் உங்க ஒய்ஃபை பார்த்து சொல்லணும், நீ எவ்வளோ அழகா இருக்கிற, எல்லா பெண்களை காட்டிலும் நீ பாக்கியவதி, நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படி சொல்ல பழகணும், அப்ரிஷியேட் பண்ணணும். குழம்பை எப்படிதான் கூட்டி கழிச்சு வச்சாலும் எங்க அம்மா சமையல் மாதிரி இல்லையே சகோதரர்கள். இவங்களுக்கு கோபம் வருமா வராதா சொல்லுங்க? வரும்ல. அப்ப சண்டை எங்க வருது? எப்படி வச்சாலும் சாம்பார் ரசம் மாதிரி இருந்தாலும், ரசம் சாம்பாரா இருந்தாலும் என்ன பண்ணணும்? ரொம்ப நல்லா இருக்குதுமா, உப்பே இருக்காது அதில், ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து அவங்க சாப்பிடும்போது தான் தெரியும், ஐயோ உப்பே போடலை, இந்த மனுஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் ஒழுங்காக டேஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாராட்டணும். பெண்களாகிய நீங்க உங்க ஹஸ்பண்டை என்ன பண்ணணும்? பாராட்டணும். எல்லாம் மனசுக்குள்ள அன்பு இருக்கு, அது யாருக்கு தான் தெரியாது.
மனசுக்குள்ள அன்பு இருந்தால் யாருக்கு தெரியும்? வெளியே காட்டணும்ல. உங்கள் வீட்டுக்காரர் அதாவது என்னதான் குறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறைய சொல்லாமல் நீங்கள் தான் ஹீரோ மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் மூஞ்ச பாருங்க, தலையை பாரு, அதை பாரு, இதை பாரு, இப்படிலாம் சொல்லாமல் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும்? ஐயோ என் பொண்டாட்டி என்னை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா. அல்லேலூயா. இப்படி ஒருத்தரை ஒருத்தர் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது எம். எம் என்று சொன்னால் மோனோகமி, ஒரு தாரம். இதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஃபெயில் ஆயிடுறாங்க. அல்லேலூயா. மீதியிலலாம் ஓரளவு பாஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா, ஹஸ்பண்ட் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே மாதிரி ஒய்ஃபு மேட்சா. பாருங்க, ஊழியக்காரங்க கூட இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. நம்ம ஆளுங்க தான் இப்படி இல்லை. ஆனால் எந்த இடத்துல போனாலும் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் அம்மா என்ன சாரியோ பாஸ்ட் அதே மாதிரி அங்கே தான் கிடைக்குமோ தெரியல ட்ரெஸ்ஸு. அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு சட்டை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை போடுங்க, நல்லது. ஆனால் இந்த வெளியே மட்டும் ஜோடிக்க கூடாது, உள்ளான இருதயம் ஜோடிக்கப்படணும். அப்போ இந்த ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான். இந்த அடிப்படையில் யாருடைய குடும்பம்லாம் இருக்கோ அந்த குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை தருவார். 1 கொரிந்தியர் 13:5 சொல்லப்பட்டிருக்கு, அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அப்போ இன்னைக்கு அயோக்கியமானதை செய்யறதுக்கு காரணம் என்ன? தேவன் மேல முதல் அன்பு இல்லை. ஆண்டவரை நேசிச்சிங்கன்னா தப்பான வழிக்கு போகவே மாட்டீங்க. உங்க கணவனுக்கு நீங்க துரோகம் பண்ண மாட்டீங்க, மனைவிக்கு என்ன பண்ண மாட்டீங்க? துரோகம் பண்ண மாட்டீங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ண முடியாது. ஏன்? ஐயோ ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எவ்வளோ என்னை நேசிக்கிறார், உலகத்துல எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் என்ன நேசிக்கிறாரு. அந்த அன்பு மட்டும் இருந்துட்டா நம்ம அம்மா அப்பாவை ஏமாற்ற முடியுமா? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க படிக்கிற வயதுல லவ் பண்ணிட்டு திரியிறாங்க, ஸ்கூல் படிக்கிற வயதுல. இதுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நல்ல சிட்டா பறந்து அலைந்து திரியிற நேரத்துல லவ் என்கிற ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு அவன் சொல்லுவான், நீ இந்த பையன் கூட பேசாத, நீ அந்த பையன் கூட பேசாத. இதெல்லாம் நடக்குதுங்க, என் காதுக்கு வந்துகிட்டே இருக்கு, நினைச்சு வேதனைப்படுறேன். சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க. அதனால தயவு செய்து தாய் தகப்பன்மார் உங்க பிள்ளைங்களை நல்லா நோட் பண்ணுங்க. அடுத்தது ஐ என்று சொன்னால் இக்னோர், புறக்கணிச்சிரு. யாருங்க புறக்கணிக்கணும்? உங்க வீட்டுல சண்டை யார் மூலம் வருது? ஒருவேளை மாமியார் மூலம் வருதா, மாமனார் மூலம் வருதா, நாத்தனார் மூலம் வருதா, இல்ல அப்பா அம்மா மூலம் வருதா? யார் மூலம் வருதோ அவங்கள என்ன பண்ணிடணும்? புறக்கணிக்கணும். அப்படின்னா இன்னைக்கு அதாவது கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதாவது சகோதரருடைய அம்மா, நீ இப்படி கேள், அப்படி கேள், இப்படி கேள், அப்பதான் அவர் சரிப்படுவார், இல்லைன்னா தலை மேல ஏறி மீச்சிருவார் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியுமா எங்க வீட்டுக்கார கேட்கறதுக்கு அப்படின்னு வாய் அடைச்சிடணும். அதே போல கணவன் என்ன சொல்லணும்? அவன் ஏதாவது சொல்லி கொடுத்தா, அதெல்லாம் எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன். இப்படி போயிட்டீங்கன்னா யாரால பிரச்சனை வருதோ அவங்கள என்ன பண்ணிடணும்? ரிஜெக்ட் பண்ணிடணும். அல்லேலூயா. ரிஜெக்ட்னா அந்த நேரத்துக்கு தள்ளி வச்சிருங்க, அவங்க சொல்ற ஆலோசனையை கேட்காதீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு, ஏய் உன் ஒய்ஃப் ஒருத்தவங்க கூட போறான்டா, நான் பார்த்தேன், ஒரு ஆள் கூட பைக்கில் போறா, உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஏய் உங்க ஹஸ்பண்டு ஒரு பொண்ணை பின்னால வச்சுட்டு பைக்கில் போறார், அதுக்கு இருக்கும் கழுத வயசு. ஆனா இவங்க சொல்லுவாங்க, பைக்கில் போனார். நான் என்ன சொல்கிறேன்? அது கழுத வயசோ குதிரை வயசோ, ஆக மொத்த சகோதரர்களே உங்கள் பைக்கில் பின்னால் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் அம்மா, உங்கள் அக்கா தங்கச்சியை தவிர யாரையும் ஏற்றாதீங்க. அல்லேலூயா. அதே தான் சகோதரிகளுக்கும், உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் அப்பா, அண்ணன், கூட பிறந்தவங்க, இவங்களை தவிர யார் பைக்கிலேயே ஏறாதீங்க. மாமா பைக்கு, அந்த பைக்கு, இந்த பைக்கு, பெரியப்பா பைக்கு, சித்தப்பா பைக்கு, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களையும் அப்படி பழக்காதீங்க, அது பின்னால அது விபரீதமாய் நடந்து விடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ அடுத்தது எல் என்று சொன்னால் லவ், அன்பு. அன்பு என்று சொன்னால் கல்யாணத்துக்கு முன்னால் அன்பு கிடையாது. நிச்சயம் பண்ணோன்னு சிலருக்கு ரொம்ப அன்பா இருக்கும், அப்படியே நகமும் சதையுமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. கல்யாணம் ஆன பிறகு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் இப்படி போனோடனே அந்த அன்பெல்லாம் அப்படியே ஹேட் ஆயிரும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை 1 சாமுவேல் 1:8 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1:8. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்?
ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றாள். பாருங்க, எல்கானா ரொம்ப நல்லவன். ஆனா பழைய ஏற்பாட்டில் எத்தனை மனைவி வேணா கட்டிக்கலாம். நீங்க கேட்கலாம், ஏன் எல்கானா நல்லவன்னா இன்னொரு பொண்ணை கட்டிக்கணும், பெனினாவை ஏன் கல்யாணம் பண்ணணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த நாட்கள் வழக்கத்தின்படி 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணலாம், அவன் அந்த பொண்ணுடைய தங்கச்சியோ இல்லை சொந்தக்காரங்களே திருமணம் செய்துக்கலாம். பழைய ஏற்பாட்டு வழக்கம். நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். அதனால அதை என்ன பண்ணக்கூடாது, வேண்டாதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 10 குமாரனை காட்டில நான் உனக்கு அதிகம் இல்லையா? ஏன்பா நீ ஏன் இப்படி இருக்கிற? குழந்தை இல்லைன்னா என்ன? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுற? ஏன் அழுகுறன்னு கேட்குறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் உண்மையான அன்பு. மனைவி கஷ்டப்படும் போது கணவன் ஆறுதல் சொல்லணும், கணவன் கஷ்டப்படும் பொழுது மனைவி ஆறுதல் சொல்லணும். இதை விட வேற யாரும் ஆறுதல் சொல்லவே முடியாது. ஆனா நீங்களே நாயும் பூனையுமா இருந்தா யார் ஆறுதல் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, யோபு பாருங்க, யோபு 2:9, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு இப்படி சொன்ன உடனே யோபு அவளை என்ன பண்ணல, திட்டல. அவன் நோயாதான் இருக்கிறான், வியாதிப்பட்டுட்டான். அதனால அவன் பயந்துகிட்டு திட்டாம இல்ல, அவன் ஏற்கனவே ஆண்டவருடைய பிள்ளையா இருந்ததுனால அவன் சொல்றான், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? பைத்தியக்காரி மாதிரி பேசுறியம்மா. அல்லேலூயா. பைத்தியக்காரி மாதிரி பேசுறியம்மான்றது எப்படி? சரியான பைத்தியக்காரி அப்படின்னு திட்டினா எப்படி? அல்லேலூயா. அப்போ யோபு தன் உதடுகளால கூட பாவம் செய்யலையா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு உங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கணும். அடுத்தது ஒய் என்று சொன்னால் ஈல்டு, வளைந்து கொடு. எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கணும். நான்லாம் வளைய மாட்டேன். வீட்டுக்காரர் சொல்லுவார், நான் வளைஞ்செல்லாம் கொடுக்க மாட்டேன். அவளுக்கு நான் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தேன்னா என் தலை மேலே ஏறி போட்டுருவா ரோடு அப்படின்னு. என் சகோதரிகள் சொல்லுவாங்க, அவருக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்கக்கூடாது, அவரை வைக்கிற இடத்துல வைக்கணும், இல்லைன்னா அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னைய கேட்டா 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் சில காரியங்களுக்கு வளைஞ்சு கொடுங்க. வளைஞ்சு கொடுத்து போனாதான் வாழ்க்கை. இல்லை நான் ஸ்ட்ரைட் லைன்ல தான் போவேன் அப்படின்னு சொன்னா எங்கே போய் முட்டிக்குவீங்க 2 பேரும். ஹல்லேலூயா. அதனால வளைந்து கொடுத்து போக வேண்டும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1:23 வாசிப்போமா? 1 சாமுவேல் 1:23. அப்பொழுது அவள் புருஷனாக எல்கானாவை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். இப்ப எல்கானா பாருங்க, அவனுக்கு எவ்வளவு நல்ல குணம் பாருங்க. ஒண்ணு மனைவியை நேசிக்கிறான், அடுத்து சொல்றான் பொருத்தனை பண்ணிட்டா, குழந்தை இல்லாம குழந்தைய பெற்று எடுத்து நான் ஆலயத்துல கொண்டு விட்டுருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டா. கணவன்கிட்ட கேட்கல, பெர்மிஷன் கேட்கல. ஆனா அவன் சொல்றான், பொறுத்துரு, நீ கொண்டு போய் பால் மறக்க பண்ண பிறகு கொண்டு விடு. அப்போ வளைந்து கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். இல்ல நீ யாரை கேட்டு பண்ணுன, என்னையில நீ கேட்டிருக்கணும், நான் தானே தலை. இன்னைக்கு நிறைய இடத்துல சண்டை வருது இல்ல, தலை நான் தான் இந்த வீட்டுக்கு ஹெட்டு, என்னைய கேட்காம நீ ஏன் இதை செய்த அப்படின்னு ஒரு சின்ன காரியம்தான் இருக்கும். ஆனா நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஃபேமிலிக்கு டெஃபினேஷன் பார்த்தோம். அடுத்து இப்போ அதாவது சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எது நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு வசதிகள் சமாதானத்தை தர முடியவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் மரித்து போறாங்கல்ல, வசதிகள்னால அவங்க வாழ முடியுதா? இல்லை. நிறைய பணம் இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா வாழ வழி தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா வசதிகள் ஒரு நாளும் சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியாது என்பதற்கு ஒரு ஆதாரம் ரூத் 1:1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல அதாவது ரூத் என்கிற ஒரு மகளை பார்க்கிறோம்.
இந்த இந்த ரூத் புஸ்தகத்துல ரூத்து தான் கதாபாத்திரம். இப்போ பாத்தீங்கன்னா எலிமெலேக்கு என்பவன் பெத்லகேம் ஊர்ல இருந்து மோவாபுக்கு கடந்து போறான். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு, மோவாப் என்று சொன்னால் அருவருப்பு. இவங்க பெத்லகேம்ல பஞ்சம் வந்த உடனே எங்க போறாங்க? மோவாபுக்கு போயிட்டா நல்லா செழிப்பா வாழலாமே அப்படின்னு அந்த தேசத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. என்னைக்குமே வசதியை தேடி ஓடக்கூடாது. அல்லேலூயா. நாம் இருக்கிறது போதும் என்கிற திருப்தியில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வசதியை தேடி ஓடினாங்க, பெத்லகேம் விட்டுட்டு மோவாபுக்கு போனாங்க, அருவருப்பான தேசத்துக்கு போனாங்க. அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்குள்ள 3ஆம் வசனத்திலே அவங்க நகோமியுடைய கணவன் இறந்து போகிறார். எலிமெலேக்கு இறந்து போகிறார். இப்ப இறந்து போன உடனே ஒரு 10 வருஷம் அங்க குடி இருக்கிறாங்க. குடி இருக்கும் பொழுது இந்த அதாவது அவங்க பையன் 2 பேர், அதாவது மக்லோன் கிலியோன் 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க அந்த மோவாபிய பெண்களை. அல்லேலூயா. இவங்க யாரு? இஸ்ரவேலர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். இவங்க யார திருமணம் செய்யறாங்க? விக்கிரக ஆராதனையில இருக்கக்கூடிய அருவருப்பான மோவாபிய பெண்களை திருமணம் செய்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப திருமணம் செய்து 10 வருஷம் அங்க குடியிருக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்குள்ள 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அவங்க 2 பையன்களும், மக்லோனும் கிளியோனும் இறந்து போயிட்டாங்க. இப்ப இறந்து போன பிறகு இந்த நகோமி கேள்விப்படுறா, இந்த பெத்லகேமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இந்த மோவாவை விட்டு எழுந்து பெத்லகேமுக்கு போலான்னு புறப்படுறா. புறப்படும் போது 2 மருமகளும் கூட வரேன்னு சொல்றாங்க. இப்ப இவளுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவ சொல்றா, எனக்கு பையன்களும் கிடையாது, இனிமே உங்களுக்கு பெத்து வளர்த்து கொடுக்கவும் முடியாது, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒர்பாலும் யாரு ரூத்தும் அழுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒர்பால் மாமியார முத்தம் விட்டு போய் விடுறா. ஆனா ரூத் என்ன பண்றா? இல்ல இல்ல, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். 1:16 ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுல ஹைலைட்டா நம்ம எடுத்துக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அவ மாமியாருக்காகவும் போகல, அவ யாருக்காகவும் போகல. ஆனா அவ போனதின் ஒரே நோக்கம் என்னன்னா, நான் மோவாப் அருவருப்பான தேசத்திலிருந்து நான் வந்தேன், இந்த உண்மையான தேவனை நான் அறிந்து கொண்டேன், மறுபடி அந்த விக்கிரக ஆராதனைக்கு போக மாட்டேன் முடிவெடுக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் அவ வாழ்க்கை கட்டப்படுது. ஒருபால் என்ன ஆனானே பைபிள்ல இல்ல. அப்போ இவ கடந்து வரா. இவ எதையும் எதிர்பார்க்கல. மாமியார் வந்தா ஒரு திருமணத்தை முடிச்சு வைப்பாங்க நினைச்சாலா? இல்ல. இவ ஆண்டவரை நம்பி வரா. உங்க ஜனம்தான் ஏன் ஜனம். இன்னைக்கு சகோதரிகள் சொல்லுங்க, எங்க வீட்டுக்கார் ஜனம் தான் ஏன் ஜனம். சொல்லுங்க பாப்போம். வராது. ஏன்னா நம்ம அப்படியே ஊறி போயிட்டோம் இல்ல. சகோதரர்களும் சொல்ல மாட்டாங்க. அவங்க மட்டும் என்ன, அவங்கள சொல்லுங்க, உங்க அம்மா வீட்டு ஜனம் தான் என் ஜனம்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல ரூத் சொல்றா, உங்க ஜனம் என் ஜனம், உங்க தேவன் என் தேவன். அல்லேலூயா. இப்படி அவ ஆண்டவர்கிட்ட தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறா. அப்போ ஒரு வசதியை தேடி போனா சமாதானம் கிடைக்காது. நம்மை தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணித்தால் சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ இவ போயிட்டு என்ன பண்றா? மாமியார் சொல்ற மாதிரிலாம் கேட்கிறா. கடைசியில ரூத் 4:13 போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணம் ஆகுது. அதே ரூத் 4:17 இவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஓபேத் என்கிற ஒரு குழந்தை. இந்த குழந்தை யாருன்னா தாவீதுனுடைய தாத்தா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரூத் வாழ்க்கை இழந்து போயிருந்தா. ஆனா இழந்து போன இவளுடைய வாழ்க்கையில, அதாவது
அவ பேரே வராது, வம்சமே கிடையாது, எல்லாத்தையும் இழந்து போனா. ஆனா அவ என்னைக்கு தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாலோ அவளுடைய பேர் வம்ச வரலாறு பட்டியல்ல இருக்கு. மத்தேயு 1:5 சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ரூத் என்கிற பெயரை வம்ச வரலாறு பட்டியல்ல இருக்கு. ஹல்லேலூயா. உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளலாம், வேண்டான்னு சொல்லலாம், புறக்கணிக்கலாம், நீ ஆகாதவள் என்று சொல்லலாம், உன் கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் என்று சொல்லலாம். என்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்க இழந்து போன வாழ்க்கை, இழந்து போன குடும்ப அலங்கத்தை, இடிக்கப்பட்ட குடும்ப அலங்கத்தை மறுபடி என் தேவன் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. அதுக்கு தேவை என்னன்னா அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு காரியம் உங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வைத்திருக்கும் சொத்துக்கள் உங்களுக்கு சமாதானம் தர முடியாது. ஹல்லேலூயா. நான் நேரானதுனால வேகமா போறேன். சொத்துக்கள் உங்களுக்கு சமாதானம் தர முடியாது. இன்னைக்கு சொத்து இருக்கிறவங்கலாம் உண்மையிலே சமாதானமா இருக்காங்களா? ஐயோ இவ்வளவு பெரிய சொத்து வச்சிருக்கிறேன், ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன், அப்படி வச்சிருக்கேன், 2 வீடு இருக்குது, மாடி மேல மாடி கட்டி வச்சிருக்கிறேன், பெரிய பெரிய கார்லாம் இருக்கு, சமாதானமா இருக்காங்களாங்க? இல்லையே. என கருமையான தேவ பிள்ளைகளே, சொத்துக்கள் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிளா லூக்கா 15:12 வாசிப்போமா? லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். பாருங்க, இதுல ஒரு அப்பா இருக்கிறாரு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்ல, ஒரு அண்ணன் தம்பி. தம்பிக்காரன் சொல்றான், அப்பா எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க, நான் என்ன பண்ண போறேன், நான் பிஸ்னஸ் பண்ண போறேன். இன்னைக்கு நிறைய வீடுகளில் நடக்கிற ஒரு காரியம்தான் இல்ல. அப்பா கிட்ட வயசானாவே என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க, எனக்கு சொத்தை தரீங்களா இல்லையா, நான் எனக்கு வீடு வாங்கணும், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது அம்மா அப்பா கிட்ட தகராறு பண்ணுவாங்க. இப்போ இவன் போய் பெரியவன் நல்லவனா இருக்கான், சின்னவன் என்ன சொல்றான், சொத்தை வித்து தரீங்களா இல்லையா. அவங்க அப்பா எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு, கேட்கல. சொத்தை விற்று கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ சொத்தை எடுத்துட்டு போகிறான், எல்லாம் விற்ற காசெல்லாம் கையில் எடுத்துட்டு போகிறான். இவனை சுற்றி ஒரு கேங்கு கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பணம் எங்கேயோ அங்கே பணம் கூட வரும், பணம் எங்கேயோ அங்கே கழுகு பறக்கிற மாதிரி இன்னைக்கு பணம் எந்த இடத்துல இருக்குதோ கழுகு போல ஃப்ரெண்ட்ஷிப் வருவார்கள். அல்லேலூயா. சகோதரர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் கையில் நோட்டாக நீங்கள் எண்ணுற வரைக்கும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். உங்களை அதாவது அண்ணன் சொல்லுவாங்க, தம்பின்னு சொல்லுவாங்க, இல்லை என்ன வேணால் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் உங்கள் கையில் ஒரு 10 ரூபாய்க்கு வழி இல்லைன்னா அத்தனை பேரும் அப்படியே பறந்து போயிடுவாங்க, காக்கா கூட்டத்தை போல. அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், நல்ல மனம் போல செலவு பண்றான், நிறைய அதாவது கேளிகை விடுதிகள் எல்லாத்துலேயும் போய் நல்லா குடிச்சு நல்லா துன்மார்க்கமா ஜீவித்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான். நாட்டில் ஒரு பஞ்சமும் வந்துருச்சு. இப்போ இவன் சுத்தி பார்க்கறான், எவனையும் காணோம். உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், நம்மளாம் எல்லாம் அப்படியே காத்தா பறந்து போயிட்டானுங்க. இந்த சூழ்நிலையில அவனுக்கு வயிறு பசி எடுக்குது, போய் எல்லா இடமும் ஏறி ஏறி இறங்குறான், வேலையும் கொடுக்க மாட்டுறாங்க. கடைசியில் ஒரே ஒருத்தன் கொடுத்தான், பண்ணி மேய்க்கிறவன், என் பண்ணியெல்லாம் மேய், உனக்கு ஆனால் அரை வயிற்று சாப்பாடு தான், ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, என் பண்ணிக்கு எதுவும் பண்ணக்கூடாது. இவன் என்ன பண்றான், சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே வயிறு பசி ஆறல, பண்ணிக்கு வச்ச தவுட்டை எடுத்து சாப்பிட போறான். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய பூர்த்தியான சாப்பாடு இருக்கும்போது நம்ம சில பொருளெல்லாம் ஈஸியாக தூக்கி குப்பையில் போடுறோம் இல்லை. இப்போ ஒரு தோசையோ இட்லியோ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், அதை தூக்கி அப்படியே கீழே போடுறோம். ஆனால் கீழே போடுற அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. அல்லேலூயா. அந்த அந்த குப்பை தொட்டியில் ஏதாவது கிடைக்குமா, அழுகின காரியம் இருக்குமா அப்படின்னு சாப்பிட்ற பரிதபிக்கிற ஒரு கூட்டமும் இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. ஆனால் இன்னைக்கு வசதியானவர்கள் என்ன பண்றோம், எல்லாத்தையும் தூக்கி இது வேணாம் அது வேணாம் அப்படி தூக்கி எறிகிறோம். அல்லேலூயா. இவன் பாருங்க, இவன் நல்லா வசதியானவன்,
செல்வ செழிப்பா இருந்தவன் எல்லாத்தையும் இழந்து இப்ப என்ன பண்றான்? பசியில வாடுறான். ஆனா அந்த பசி நேரத்துல அவனுக்கு புத்தி தெளியுது. 15-17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அவன் புத்தி தெளிந்த போது அவன் என்ன சொல்றான்? என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. ஹல்லேலூயா. பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. ஹல்லேலூயா. இதை சொல்லும்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னால ஒரு கனவு கண்டேன். ஒரு பெரிய விருந்து நடக்குது. என்ன விருந்துன்னு தான் தெரில. அந்த கனவுல ஒரு பெரிய விருந்து நடக்குது. வரவங்க எல்லாருக்கும் திருப்தியா சாப்பாடு செய்து 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 போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா போறாங்க. ஆனா ஒரு கூட்டம் எனக்கு உடல் உழைப்பு கொடுக்கிற, ரொம்ப கஷ்டப்படுற, ஊழியத்துல உடல் உழைப்பு கொடுக்கிற அவர்களுக்கு சாப்பாடு இல்லை கடைசியில. அப்ப நான் நினைக்கிறேன், ஐயோ இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போச்ச, கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு என் மனசு பரிதபித்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் சிலர் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஆகாரம் வசனம் என்கிற மன்னா வருது, ஆனாலும் நீங்க விரும்புகிற ஆசீர்வாதம் குடும்பத்தில் இல்லைன்றதை ஆண்டவர் காமிக்கிறார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதை நினைக்கும் போது வேதனைப்பட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், நம்ம சாப்பாடு செய்து கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கடைசியில் சொல்கிறேன், இல்லை இல்லை, உங்களுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்துடலாம். அப்போ எவ்வளோ பேர்னா, சுமார் 20 பேரை சொல்கிறேன். 20 பேருக்கு வாங்குங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 20 பேரில் சில மூஞ்சிகளை எல்லாம் ஆண்டவர் காமிச்சாரு. நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வசனம் உங்களுக்கு போதிய மன்னா கிடைக்குது, ஆனால் நீங்கள் விரும்பத்தக்க ஆசீர்வாதம் சமாதானம் உங்கள் குடும்பத்தில் இல்லை. அதை தான் ஆண்டவர் காமிக்கிறார். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இவன் புத்தி தெளிந்த போது பாருங்க, எங்க அப்பா வீட்டில் எவ்வளோ பேர் கூலிக்காரங்க கூட நல்லா சாப்பிட்றாங்களே, இப்போ சொல்றான், நான் மகனா போக மாட்டேன், ஒரு கூலிக்காரனா போறேன். அல்லேலூயா. அவன் சொல்றான், அதாவது மாச சம்பளக்காரனுக்கு என்ன இருக்கும்? அவன் போனாலும் போகாட்டாலும் லீவ் போட்டாலும் மாசம் ஆனால் அவனுக்கு 10,000 ரூபா சம்பளம்னா வந்துடும். ஆனால் கூலிக்காரனுக்கு அப்படி கிடையாது. அவன் போனாதான் அந்த நாளைக்குரிய கூலி கிடைக்குமே தவிர, வேலைக்கு போகலைன்னா அன்னைக்கு பணம் கிடையாது. அப்போ அவன் தன்னை முழுவதுமாய் தாழ்த்துக்கிறான். ஐயோ, நான் கூலிக்காரனா போறேன், வேலைக்காரனா கூட இல்லை, என் அப்பாவுடைய மகனா கூட போல, நான் எங்கள் அப்பாட்ட போய் என்ன பண்ண போறேன்? மன்னிப்பு கேட்க போறேன்னு எழுந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்குறான். இப்படி மன்னிப்பு கேட்ட உடனே அவங்க அப்பா பாருங்க, கேட்க போறேன்னு இவன் எழுந்த இடத்த விட்டு எழும்பி போகும்போது அப்பா டெய்லி ஜோம் பண்றாங்க. என்ன ஜோம் பண்றாங்க? என் பிள்ளை திரும்பி வரணும். பாருங்க, தூரத்துல வரும்போது ஓடி போய் அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சு அழுறாராம். பாருங்க, இதுதான் அப்பாவின் அன்பு. இதே போலதான் நம்ம ஏசப்பாவுடைய அன்பு. அப்பா அவன் அழுக்கு வஸ்திரம், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, நாத்தடிச்ச உடம்பு, அதெல்லாம் பார்க்கல, அப்படியே போய் கட்டி பிடிச்சி அவனை என்ன பண்றாரு? அவனை அதாவது அழுறாரு. ஆனா இதே மாதிரிதான் ஏசப்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்துல தான் பாவ மன்னிப்பு இருக்கு. இன்னைக்கு கம்யூனியன் நாள், அந்த ரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் நம்ம பானம் பண்ண போறோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாருங்க, இந்த கெட்ட குமாரன் மன்னிப்பு கேட்டது போல, ஆண்டவரே உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன்பா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மனதார மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி கேட்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ பாத்தீங்கன்னா, இவன் அழுது அங்க போய் சொன்ன உடனே அப்பா இவனுக்கு பாருங்க, அவனை வந்த உடனே அவனுக்கு அவன் அழுக்கா வரான், அவனை குளிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு நல்ல ட்ரெஸ், குளிக்கிறது எதை குறிக்குதுன்னா ஞானஸ்தானம், நல்ல ட்ரெஸ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15:21 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உன் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான்.
பாருங்க, அப்போ அப்பா என்ன சொல்றாரு, தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, உயர்ந்த வஸ்திரம், உலக பிரமாண அப்பா உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கிறாரு. நம்ம ஏசப்பா ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது நம் கண்களுக்கு புலப்படாது, ஆனால் அதுதான் மகிமையின் வஸ்திரம். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அடுத்தது உலக தகப்பன் மோதிரம் கொடுக்கிறாரு. ஆனா பரம தகப்பன் ஆவி என்னும் அச்சாரம் என்னும் முத்திரை மோதிரத்தை நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முத்திரை போடுறது, அதாவது ஆதியாம் 41:42 பார்வோன் ராஜா அந்த யோசேப்பை எகிப்து நாடு முழுமைக்கும் அதிகாரியாக்கி அவன் அவன் மோதிரத்தை கலத்தி யோசேப்பு கையில கலட்டி போடுறாரு. அப்போ உலகப்பரமான ஒரு ராஜா தன் மோதிரத்தை அவனுக்கு கொடுக்கும் போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆவி என்னும் அச்சாரம் என்னும் முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். இது என் மகன், இது என் மகள். அல்லேலூயா. எப்பங்க ஆண்டவருடைய மகனும் மகளா மாறுவோம்? நமக்குள்ள அபிஷேகம் இருக்கும் பொழுது. ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்களோ அவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ நீங்க கோச்சிக்காதீங்க, அந்நிய பாஷை கிடைக்காதவங்க கோச்சிக்காதீங்க, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, தருவார். அதுக்கு தான் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. கேளுங்க. நம்ம எதையோ கேட்கிறோம், உலக ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், அதை கேட்கிறோம், இதை கேட்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மெயினானதே அபிஷேகம் தாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்தா ஆண்டவர் அவனை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ நிச்சயமா ஆண்டவர்ட்ட கேளுங்க. அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, அவர் உங்களுக்கு அபிஷேகத்தை தருவார். அடுத்தது பாருங்க, அதாவது கால்களுக்கு பாதரட்சையை கொடுன்றார். இந்த பாதரட்சை எதை குறிக்கிறதுனா, எபேசியர் 6:15 சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நமக்கு ஒரு பாதரட்சை கொடுக்கிறார். என்ன? நீ ரட்சிக்கப்பட்ட போதாது, நீ என் சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் பிரசங்கின்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை மைக்கு பிடிச்சி பேசினாதான் பிரசங்கம் இல்ல, நீங்க போகிற அதாவது வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, காலேஜில் நீங்க ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கிறது ஆண்டவர் பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். அடுத்தது 15:24 ரட்சிப்பின் சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது. உடனே கொழுத்த கன்றை அடித்து விருந்து வைக்கிறாங்க. தேவனும் நமக்கு பரலோகத்துல பரம கானானுக்குள்ள கொண்டு சென்று உங்களுக்கும் எனக்கும் அவர் விருந்து வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சொத்து சமாதானத்தை தராது. நம்ம செய்யற பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, உங்க வேலையோ பிசினஸோ சமாதானத்தை கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. நான் நல்லா வேலை செய்யறேன் அதனால எனக்கு சமாதானம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுங்க. வேலையில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும் இல்லை? வேலையில் அவங்ககிட்ட இவங்கிட்ட 4 வார்த்தையை வாங்கி திட்டு வாங்கி இதெல்லாம் இருக்கு. ஆனால் அதனால சம்பாதிக்கிற பணமோ, இல்லைன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் யாருக்கு அடிமையா இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் எந்த வருமானமும் நமக்கு சமாதானத்தை தர முடியாது. அப்போ எது சமாதானத்தை தர முடியும்? அதாவது லூக்கா 19:1-3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சகையு என்கிற ஒரு மனுஷன், அவன் ஆயக்காரனாக இருந்தான், வரி வசூலிக்கிறவனாக இருந்தான், அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். அவன் வரி வசூலிக்கிறதுனால ஜனங்கள் அவனை வெறுத்தார்கள். இப்போ அவனுக்கு பணத்துக்கு குறையே இல்லைங்க, அவனுக்கு எல்லாமே இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவன் வரி வசூலிக்கிறவன். அதுதான் வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு இல்ல? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட வட்டிக்கு பணத்தை கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யாராவது கேட்குறாங்களா? சும்மா கொடுங்க, அவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா திட்டாதீங்க. எனக்கு போனா திரும்ப வராது, அதனால திட்டாதீங்க. ஆனா
அதே சமயத்துல வட்டிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது சாபம். இப்போ இவன் வரி வசூலித்து இப்படி வட்டி கொடுத்ததுனால அவன் மனசுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் அந்த வீதி வழியாய் வருகிறார் என்று அறிந்து அவன் என்ன பண்றான், அவன் காட்டத்தி மரத்துல, அவன் குள்ளனா இருந்தனால காட்டத்தி மரத்துல ஏறிட்டான். ஆனா எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க, ஆனா இயேசு அவனை நேசிக்கிறார். ஏன்? அவன் உள்ளத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷனோ இருதய முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இறுதி அங்கலாய்ப்பை பார்த்த தேவன் அவனுக்கு அந்த இடத்துல வந்தோன்னு நின்று சகையவே சீக்கிரம் இறங்கி வான்றார். பாருங்க, பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம் தேவன். கூப்பிட்டுறாரு, பக்கத்துல இருக்கவங்களாம் முறுமுறுக்கிறாங்க. இவர் என்ன நம்மளையெல்லாம் விட்டுட்டு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு? ஆண்டவர் எதுக்காக உலகத்துக்கு வந்தார்? பாவியை தேடிதான் வந்தார், நீதிமானை அல்ல. 99 அதாவது காணாமல் போன ஆடுகளை அல்ல, ஒரே ஒரு ஆட்டை தேடி வந்தார். அந்த ஆடு நம்மளதான் இருந்தோம் ஒரு நாள். அல்லேலூயா. நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்த தேவன். அல்லேலூயா. அதனால தாங்க இங்க நின்று பேசிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நானும் எங்கேயோ போயிருந்திருப்பேன். அல்லேலூயா. எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பாத்தீங்கன்னா அவன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு வர உங்க வீட்டுக்கு, உனக்கு ஒரே சந்தோஷம். போகும்போதே வழியில இந்த சின்ன பிள்ளைங்க அப்பா கையை பிடிச்சிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க, அப்பா அப்பா அந்த பாருங்க, அப்பா இங்க பாருங்க, அங்க பாருங்க, இது வாங்கி தரீங்களா, அது வாங்கி தரீங்களா? பிள்ளைங்க கேட்குமா? கேட்காது. அதே கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா, சரி அப்பா கேட்டால் திட்டுவாரோ திட்ட மாட்டாரோ, எதுக்கு வேணாம், கேட்க வேணாம், ஆசை இருக்கும், அடக்கிக்கிட்டே வந்துடுவாங்க. ஆனால் சின்னதுங்களுக்கு அந்த பயம் இருக்காது. அப்பா கேட்டால் வாங்கி தருவார், வாங்கினா வாங்கி கொடுத்தா வாங்கிக்கலாம், இல்லையா பேசாமல் போகலாம் அப்படின்னு தைரியமாக கேட்பாங்க. இவன் ஆண்டவர் கூட போகும்போதே சொல்கிறான், ஆண்டவரே நான் யார்கிட்டயாவது அநியாயம் வாங்கினா 4 மடங்கு கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியை பாதியை கொடுத்துட்றேன். அவனுக்கு என்ன சந்தோஷம்னா, ஏசப்பா நீங்க போதும், நீங்க என் உள்ளத்துல வந்துட்டீங்க, நீங்க போதும் ஆண்டவரே, இதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும், அதாவது ஆபிரகாமின் குமாரன் என்ற சர்டிபிகேட் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை ஆண்டவர் தரமாட்டாருங்க, அவர் ஒரு சமாதானத்தை வச்சிருக்கிறார். நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த சமாதானத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு சொத்தை வச்சுட்டு போவாங்க, சிலர் அதுவும் வைக்காம போவாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, என் சமாதானத்தை வைத்து போகிறேன். அல்லேலூயா. அவர் வச்சுட்டு போயிட்டாருங்க. அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இங்கதான் இருக்கு. அவர் சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, சமாதானத்தை தாங்கன்னு சொன்னா, இது வரைக்கும் கேட்ட எல்லாத்தையும் நம்ம விட்டு நம்மளை சுத்திகரிச்சோம்னா ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லப்பட்டிருக்கு, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன் சொல்றார். அல்லேலூயா. இன்றைக்கு சமாதானம் வேணும்னா நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கணும், பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், அடுத்தது நம் இருதயத்துக்குள் தேவனுக்கு இடம் கொடுக்கணும். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் என்கிற தலைப்பில் பார்த்தோம். சமாதானம் எப்படி கிடைக்கும் பார்த்தோம், குடும்பத்தில் எப்படி வாழ்க்கை நடத்தணும் கணவன் மனைவி என்று சொல்லி தியானித்தோம். இதை யூடியூப் வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு அப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகளை எடுத்து போடுங்கப்பா, சண்டைகளை எடுத்து போடுங்கப்பா, இருவரும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழத்தக்க வாழ்க்கையை கொடுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். என் கணவனோடு பேசி பல மாதங்கள் ஆகிறது, என் மனைவியோடு பேசி பல மாதங்கள் ஆகிறது, ஒரே வீட்டுக்குள்ள பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே டாடி, ஆண்டவரே மனம் இறங்குங்க டாடி. இந்த வேளையில் அப்படிப்பட்ட யாரா இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு அக்கினியை அனுப்பும். கட்டுகள் முறியட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவியை பிரித்து வைத்திருக்கிற அந்த மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறப்பா. அப்பா யூடியூப்ல அப்பா கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கண்ணுக்கி பாருங்க, அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.